அதிசய பெண். வித்யாதரர் என்ற அறிவாளிக்கு வித்யாவதி என்ற பெண் ஒருத்தி இருந்தாள். அவர் அந்த பெண்ணை மிகவும் செல்லமாக வளர்த்து வந்தார். வித்யாவதி மிகவும் அழகுடையவள். அவளைப் போன்ற அழகுடையவள் உலகத்திலேயே 2-3 நபர்களே இருப்பார்கள். அந்த அழகியை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பணக்கார பிள்ளைகளும் ராஜகுமாரர்களும் ஆசைப்பட்டார்கள். வித்யாதரரோ சிறந்த அறிவாளி ஒருவனுக்கு அவளை மணம் செய்து வைக்க வேண்டுமென்று விரும்பினார். ஆகையால் யாராவது அவரிடம் வந்து பெண் கேட்டால், இவளுடைய அழகைக் கண்டு ஏமாந்து போகாதீர்கள். இவளுடைய சுபாவத்தை நான் அதிசய பெண். எடுத்து சொன்னால் நீங்கள் இவளை விரும்ப மாட்டீர்கள் என்று சொல்வார். தகப்பனாரே இப்படி வெளிப்படையாக சொன்னால் அதை கேட்டவர்கள் துணிந்து எப்படி கல்யாணம் செய்து கொள்ள முன் வருவார்கள்? ஒரு நாள் ஒருவன் வந்தான். பெண்ணை கல்யாணம் பண்ணி கொள்ள வந்ததாக சொன்னான். வித்யாதரர் வழக்கம்போல் அவள் சுபாவம் உனக்கு பிடிக்காதே என்றார். அவள் சுபாவம் என்ன சொல்லுங்கள் என்றான். உடனே அவர், அதை ஏன் அப்பா கேட்கிறாய்? 1 2 அவளை சமையல் செய்ய சொன்னால் கல்லை போட்டு சமைப்பாள். நீ அதை பொறுத்து கொள்வாயா என்று கேட்பார். வந்தவன் பேசாமல் போய்விட்டான். சில நாள் கழிந்து மற்றொருவன் வந்தான். அவனிடம் கல்லை போட்டு சமைப்பாள், சாப்பிட்டால் ஆதார வஸ்துவை வெளியில் எறிவார் என்றாள். அவனும் இவள் அதிசய பெண்ணாக இருப்பாள் போல் இருக்கிறது, நமக்கு உபயோகப்பட மாட்டாள் என்று எண்ணி போய்விட்டான். மறுபடியும் ஒருவன் வந்தான். அவனிடம் முன்னே சொன்ன 2ஓடு மற்றொன்றையும் சேர்த்து சொன்னார். கல்லை போட்டு சமைப்பால், சாப்பிட்டால் ஆதார வஸ்துவை வெளியிலே எறிவாள், வேகாத இலையையும் வெட்டின காயையும் வெந்த கல்லையும் கலந்து கொண்டு வைப்பாள். வந்தவன் அருண்டு போனான். சேச்சே, இவளும் பேயா என்று எண்ணிக்கொண்டு போய்விட்டான். திரும்பவும் ஒரு புத்திய இளைஞன் வந்தான். வித்யாதரர் வித்யாவதியின் சுபாவங்களை வரிசையாக அடுக்கினார். இந்த தடவை மற்றொன்றையும் கூட்டி சொன்னார். வேகாத கட்டை குழம்பை ஊற்றுவாள் என்று சொன்னார். பாவம், அந்த இளைஞன் ஒன்றும் பதில் பேசாமல் போய்விட்டான். பின்னும் ஒருவன் வந்தபோது வித்யாதரர், இவள் 2 மாட்டின் மேல்தான் படுத்து தூங்குவாள் என்பதையும் சேர்த்து சொன்னார். அவனும் அந்த வழியே போனான். பிறகு யாராவது வந்தால் கடகடவென்று இத்தனையும் ஒரு முறை சொல்வார். கல்லை போட்டு சமைப்பால், சாப்பிட்டால் ஆதார வஸ்துவை எரிந்து விடுவாள், வேகாத இலையையும் வெட்டின காயையும் வெந்த கல்லையும் கலந்து சமைப்பாள், வேகாத கட்டை குழம்பை ஊற்றுவாள், 2 மாட்டின் மேல் படுத்து தூங்குவாள் என்பதை வந்தவர்களிடம் சொல்லுவார். அவர்கள் வேறு ஏதாவது கேட்டால், அவள் சுபாவம் அது, உனக்கு பிடிக்குமானால் சொல் என்று சொல்வார். வந்தவர்கள் போய்விடுவார்கள். இப்படி பல மாதங்கள் கழிந்தன. கடைசியில் அறிவும் அழகுமுடைய ஒரு கட்டிலங்காலை வந்தான். அதிசய பெண். அவன் சுகுமாரன் என்று பொருளுடையவன். அவன் சுகுமாரன் என்று பெயருடையவன். வித்யாதரரிடத்தில் பேசிக்கொண்டிருந்தான். வித்யாவதியை கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தை மெல்ல வெளியிட்டான். அவர் வழக்கப்படியே அவள் செய்யும் காரியங்களை அடுக்கினார். இவ்வளவு அறிவாளியான இவர் மகள் ஒன்றும் தெரியாதவளாகவா பொல்லாதவளாகவா இருக்க மாட்டாள். இதில் ஏதோ சூட்சமம் இருக்கிறது என்று எண்ணிய இளைஞன், அவள் என்ன செய்தாலும் சரி, அதனால் நான் வருத்தப்பட மாட்டேன். அவளை கல்யாணம் செய்து கொள்ள சித்தமாக இருக்கிறேன் என்றான். யோசிச்சு சொல் பா, பிறகு வருத்தப்படும்படி வைத்து கொள்ளக்கூடாது என்று வித்யாதரர் சொன்னார். வருத்தம் உண்டாக இடமில்லை. என்னை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் பெண்ணை தாருங்கள், இல்லாவிட்டால் வேண்டாம் என்றான் அவன். வித்யாதரருக்கு சுகுமாரை அழகும் குணமும் பிடித்திருந்தது. வித்யாவதியை அவனுக்கே மனம் செய்து கொடுத்து விட்டார். வித்யாவதியும் சுகுமாரனும் மனைவியும் கணவனுமாக குடித்தனம் நடத்த ஆரம்பித்தார்கள். அவள் மிகவும் நன்றாக சமைத்தாள். சுகுமாரன்
சுகு சுகுமாரன் மகா புத்திசாலி. ஆகையால் நாளடைவில் தன் மாமனார் சொன்ன விஷயங்களின் உண்மையை தெரிந்து கொண்டான். ஒரு நாள், நான் கல்லை போட்டு சமைப்பேன் என்று என் தகப்பனார் சொன்னாரே, நீங்கள் என்னை எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள் என்று வித்யாவதி கேட்டார். சுகுமாரன், உப்பு கல்லை போட்டு சமைப்பாய் என்று தெரிந்து கொண்டேன். உப்பில்லாமல் எப்படி சமைக்க முடியும் என்று சிரித்து கொண்டே சொன்னான். சாப்பிட்டால் ஆதார வஸ்துவை எரிந்து விடுவது உங்களுக்கு சம்மதம்தானா என்றாள் வித்யாவதி. காய்கறி, சோறு எல்லாவற்றையும் படைக்கும் இலைதான் ஆதார வஸ்து. சாப்பிட்டால் அதை எரியாமல் என்ன செய்வது என்று சுகுமாரன் சொன்னான். வேகாத இலையையும் வெட்டின காயையும் வெந்த கல்லையும் நான் கலந்து வைப்பதை நீங்கள் பார்த்ததுண்டா என்று அவள் கேட்டாள். தினமும் தான் செய்கிறாய். வேகாத இலை வெற்றிலை, வெட்டின அடைக்காயாகிய பாக்கு, வெந்த கல் சுண்ணாம்பு, இந்த மூன்றையும் நீ கலந்து திராவிடடால் தான் எனக்கு பிடிக்காது என்று சுகுமாரன் சந்தோஷத்துடன் சொன்னான். அந்த குழம்பை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று வித்யாவதி அடுத்த கேள்வி கேட்டாள். அது சந்தன குழம்பு எனக்கு தெரியாதா? வேகாத கட்டை சந்தனக்கட்டை, அதன் குழம்பு சந்தன குழம்பு. அதானே? என் மேலே ஊற்றினால் எனக்கு மகிழ்ச்சி தான் உண்டாகும். 2 மாட்டின் மேல் தூங்குவதை பார்த்திருக்கிறீர்களா என்று கடைசி கேள்வியை கேட்டாள். நான் கூடத்தான் கால் மாடு தலைமாடு ஆகிய 2 மாட்டின் மேல் தூங்குகிறேன். நீ தூங்குவது அதிசயமல்லவே என்று சுகுமாரன் சொன்னபோது வித்யாவதிக்கு உண்டான மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. எங்கள் தகப்பனார் எல்லாரையும் ஏமாற்றிவிட்டார், உங்களை மாத்திரம் ஏமாற்ற முடியவில்லை என்று அவள் சொல்லி சிரித்தாள்.